thank you for support. So keep watching Web News, and yes, do not forget to subscribe. Thank you. வெப் நியூஸ் சேனல் வெற்றிகரமாக 6வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Keep watching Web News and subscribe it. Web News பாருங்க, subscribe பண்ணுங்க. Web News பாருங்க, subscribe பண்ணுங்க. Keep watching Web News, subscribe our channel. Web News பாருங்க, subscribe பண்ணுங்க. Web News பாருங்க, subscribe பண்ணுங்க. Web News பாருங்க, subscribe பண்ணுங்க. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். शुक्लांबरधरं विष्णु शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये एटगिरा नवामुकुंदा கூடண்டாவனே. சுவாமிஜி, ஒவ்வொருத்தருமே ஒரு ஒரு விதமான பூஜைகள் பண்றோம். இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கு குரு பலன் சரியில்லை, இல்ல சனி, இல்ல குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்கள மீறி ஏதாவது ஒரு நடந்துட்டு இருக்கணும் போது யாகங்கள் பண்ணுவாங்க, பூஜைகள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல பேர் பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விநாயகர் பூஜைன்னுவாங்க, ஓமம்னுவாங்க, இதெல்லாம். ஆனா இங்க நீங்க பண்ணக்கூடிய, முக்கியமா ஸ்ரீஹரி வித்யா பீடம் மூலயமா ஒருத்தவங்க அவங்க பண்ணக்கூடிய பூஜை, அவங்களுக்காக நீங்க பண்ணக்கூடிய பூஜை ரொம்ப பிரசித்த பெற்றது அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னா பொதுவா ஏதாவது ஒரு யாகம் அப்படின்னா அங்க எந்த கடவுளுக்காக பண்றோமோ அந்த கடவுளுடைய உருவத்தை வைப்பாங்க, இல்லைன்னா கலசம் வச்சுட்டு அங்க பண்ணுவாங்க. ஆனா உங்களுடைய பூஜைகளை நாங்க பார்த்தது, எந்த கடவுளுக்காக பண்றீங்களோ அவங்களுடைய வரைபடத்தை முழுசா வரைஞ்சு அதுல நீங்க யாகம் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம சுத்திலையும் அந்த கடவுளுக்காக ஒரு நடன நிகழ்ச்சியும் நடந்துகிட்டு இருக்கு பூஜை பண்ணும் போது. இதெல்லாம் எங்களுக்கு புதுமையா இருக்குது. இது இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விஷயமா, எப்படி அது? இப்போ நமக்கு இப்போ கேரளாவில் பூஜா சிஸ்டம், இப்போ கேரளா டிஃப்ரெண்ட் தான், தமிழ்நாட்டில் அகமாதி சிஸ்டம் டிஃப்ரெண்ட் தான். நிறைய இடத்துல நம்ம பிராதேசிகமா பூஜை, இப்போ கேரளாவில் சங்கராச்சாரில சிட்டப்படுத்தின பூஜா சிஸ்டம் தான். ஒரு பிராமணனா இருந்தாலும் இல்லைன்னா நமக்கு மகாதேவனா வேதங்களும் மந்திரங்களும் உபதேசம் பண்றது பிராமணருக்கும், கபால பைரவ சாஸ்திரம் இருக்கிறதுன்னு உபதேசம் பண்றது அபிராமணருக்கும் தான். அப்போ அதுல ஹோமங்கள் மட்டும்தான். நமக்கு அக்னியிலூടെ அக்னி தான் நம்மளோட மீடியேட்டர். முன்னாடி காலத்துல பூஜா சிஸ்டம் எதுவுமே இல்லை, ஓன்லி ஹோமம் தான். அக்னி தான். அக்னின்னு இருக்கிறது சுவாகான்னு இருக்கிறது அக்னியோட வைஃபினோட பேரு தான். நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப மந்திரத்துல சுவாகான்னு சொல்றது. அப்போ அக்னியிலூടെ மட்டும்தான் ஒரு பிராமண பூஜா சிஸ்டம் இருக்கிறது. அதுக்கு ஒரு 800-900 வருஷம் பின்னுக்கு ശങ്കരാചാര്യ കേരള സിസ്റ്റം പടി മാറ്റുന്ന അവരെ അതിനോട് ഒരു സിസ്റ്റം ഡിഫറെന്റ് മാറ്റുന്നത്. അതിലെ നമുക്ക് പീഠ പൂജ, മൂർത്തി പൂജ, പ്രസന്ന പൂജ എന്ന് சொல்லிடும். அதாவது பீட பூஜைன்னா நம்மளோட இப்போ நீங்க இப்போ இங்க ஒரு மினிஸ்டர் வருது, நம்ம இங்க எல்லாம் கிளீன் பண்ணி பீடம்னா ஒரு உட்காரத்துக்கு இடம் கிளீன் பண்ணி வச்சிடும். அப்ப அது பூஜை பண்றது. அதுக்கும் குங்குருபியோ நம்ம கங்கணபதை, நம்ம ஆதார சக்தி, நம்ம மூலப்பிரதேசம், ஆதிகுருமாய நம்ம அனந்தாய நம்ம, அதாவது நம்ம பிருத்திவியே ஃபுல்லா, பூமியை ஃபுல்லா பூஜை பண்ணி அவரை உட்காரத்துக்கு இடம் ரெடி ஆக்குறது. நெக்ஸ்ட் நம்ம என்ன கடவுளை பூஜை பண்றதோ அவருடைய தியான ஸ்லோகம். ஒரு எல்லா கடவுளுக்கும் இப்போ நீங்க இந்த ட்ரெஸ்ல இருக்கும், அப்புறம் வேற ட்ரெஸ்ல இருக்கும், வேற எல்லாம் நீங்க தான். டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல நம்ம வேஷ விதானத்துல வரும்போது பேரு மாத்தல. அப்ப அதனால நமக்கு இப்போ துர்கையம்மன் 8 கையால இருக்கிறது, 16 கையால இருக்கிறது, வாழு கையில வச்சிருக்கிறது, இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல துர்கையம்மன் இருக்கிறது. இப்போ சிவன் கோவில் நிறைய இடத்துல சிவன் கோவில் இருக்கிறது. அப்போ எப்பவும் கோவிலுக்கு போனால் கூடியும் அங்கே ஒரு சிவன் கோவில் இல்லை, அந்த சிவனுடைய கோவிலினுடைய அதனோட ஐதீகம் புரிஞ்சு நம்ம போய் கும்பிடணும். அதுதான் நம்மளோட சாஸ்திரம். அப்போ முன்னாடி காலத்துல எல்லாம் அங்கே பலக மேல எழுதி வச்சிருக்கும் தியான ஸ்லோகப்போ. இப்போ முன்னாடி நான் முதல்ல சொன்ன போல சுக்லாம்பரதர், இல்லைன்னா நமக்கு துர்கையம்மனோட துர்கா தாயுது பிரசமினி துர்கதின் துர்வாதள சாமலாம். அதனோட சம்ஸ்கிருத மீனிங் என்னன்னா துர்கா தாயுது. துர்கா மீனிங் துர்கதியை இல்லாதாக்குந்தவன். துர்கதின்னா நமக்கு ஒரு ஒரு பாதையில ரொம்ப ப்ராப்ளம்ஸ் கொடுக்கு. துர்கதின்னு அது தமிழ்லயும் அப்படிதான் சொல்லு நினைக்கிறேன். துர்கதியே இல்லாதாக்குன்னவள் யாரோ அதுதான் துர்கா, அதனோட பேர் அதுதான். அப்ப துர்வாதள, அதாவது துர்வாதள சாமலன்னா அருகம்புல்லின் நிறத்தோடு கூடியவளை. அப்படி அவர் தியான ஸ்லோகம் இருக்கு, கையில என்ன ஆயுதங்கள் இருக்கிறது. அப்போ இப்படி நமக்கு பூஜா சிஸ்டத்துல இருக்கும்போது அப்படிதான் நமக்கு நெக்ஸ்ட் அப்புறம் ஸ்நானமிதம், புனஸ்நானமிதம், வஸ்திரமிதம், இதெல்லாம் நமக்கு கொடுத்த பிறகு பின்ன நமக்கு ஒரு அதிதி வரும்போது என்ன செய்யும்?
இல்லைன்னா ஒரு அவருக்கும் சாப்பாடு தான் நெக்ஸ்ட் கொடுக்கும். அதுதான் நிவேத்திய ஸ்தானம். இப்போ கோவிலுக்கு போகும்போதெல்லாம் நிவேத்தியம், நம்ம நிவேத்திய ஸ்தானம் இருக்கிறது. கேரளா கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும். நிவேத்தியம் முடிச்சு நமக்கு வந்து பின்ன கொஞ்ச நேரம் நம்ம ஒரு அப்படிப்பட்ட ஆளுங்கள் வரும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ அந்த டைம்ல தான் கேரளா கோவில் எல்லாம் மூடிடும் கொஞ்ச நேரம். அப்ப ட்ரம் சவுண்ட் வெளியில வரும். இனிதான் ഞാൻ எதுக்கு இந்த டீட்டெயிலா சொல்ல போறேன்னா, അതില് നമ്മ ഒന്ന് ക്ലോസ് பண்ணும்போது இல்லைன்னா நம்ம ഒന്ന് ഒരു വീട്ടിലെ പൂജ നടക്കുമ്പോൾ മന്ത്രം വന്ന് അഭൂവമിതം നൃത്തമിതം കൃമുകമിതം ഗീതമിതം വാദ്യമിതം ചത്രചാമരാതി സർവ്വരാജോപചാരമിതം. அப்போ അതിനോട് என்னன்னா நமக்கு வந்து கீதத்தால அவரை வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, வாத்தியம் கொடுக்கறது, நிறுத்தம் கீதம் வாத்தியம். அதாவது ஒரு ராஜா പിന്നെ கடவுள்னு ராஜாக்கு மேல ஒரு 1000 மடங்கு மேலதான். இப்போ வேறொரு நாட்டினோட பிரதமர் இங்க வரும்போது, இப்போ அமெரிக்கன் பிரசிடண்டோ வரும்போது அவருக்கு முன்னுக்கு வந்து நம்ம கலாச்சாரம் டான்ஸ் எல்லாம் காமிச்சு கொடுக்கும் இல்லையா. இதெல்லாம் நம்மளோட பூஜா சிஸ்டத்துல இருக்கிறது. இது ஒரு பூ அர்ச்சனையோ இல்லைன்னா நம்ம சங்கில தண்ணி எடுத்து அதுதான் நம்ம கொடுக்கறது உண்டு. அப்ப சின்ன வயசுல இருந்த என்னோட மனசுல ஒரு ஆசைன்னு இல்லை, ஏன் இது பிரத்யட்சமா கொடுக்க கூடாது. இப்போ கோவில்ல ட்ரம்ஸ் எல்லாம் கோவில்ல இருக்கிறது. இப்போ டான்ஸ் இப்போ நீங்க வந்து இப்போ உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது அரங்கேற்றம் இருக்கும், கோவில் அங்கே இருக்கும், இங்கே எங்கேயாவது ஸ்டேஜ் இருக்கும். கண்டிப்பா உலகம் ஃபுல்லா கடவுள் இருக்கிறது. எங்கே நீங்க அரங்கேற்றம் செஞ்சாலும் அவர் பார்த்துடும். அவர் முன்னுக்கே செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்னன்னா நமக்கு வந்து இப்படி கோவில்ல நமக்கு முடியாது, அதனோட சிஸ்டம் டிஃபரெண்ட் தான். அப்போ பூஜை நடக்கிறது இடத்துல தூளி ஆர்ட், அதாவது தூளி ஆர்ட்னா நமக்கு வந்து களம் எழுத்துன்னு சொல்லிடும். அதுக்கு நம்ம வந்து அது கேரளாவில எல்லாம் வந்து க்ஷேத்திர சங்கல்பத்துக்கு முன்னாடி, அதாவது க்ஷேத்திர சங்கம் முன்னாடின்னு அந்த காலத்திலே இருக்கிறது. நம்ம எல்லாம் காட்டுக்குள்ளதான் இருந்துட்டே இருந்துச்சு. ஓகே, அப்போ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு 100 இல்ல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த டைம்ல அப்படி ஒரு அதாவது ஏதாச்சும் அன்னைக்கு கடவுள்ஸ்ன்னு இருக்கிறது பேர்ல எல்லாம் வந்து பஞ்சபூதங்கள் தான். அப்போ ஏதாச்சும் ரொம்ப தண்டர் அடிக்கிறது இல்லைன்னா ரொம்ப பேமாரி காத்து இதெல்லாம் வரும்போது ஏதாச்சும் பொடி எடுத்து அப்படி கீழே போட்டு ப்ரே பண்றது, அதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறது. அப்புறம் 5 வர்ணங்கள், 5 கலர்ஸ் வந்து 5 எலிமெண்ட்ஸ் தான் ரெப்ரசென்ட் பண்றது. அப்போ நமக்கு வந்து அது அரிசி மாவு, പിന്നെ மஞ்சள் கலர் வந்து மஞ்சத்தூளும் சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணது ரெட் கலர். அப்புறம் உமி இல்லையா, பேடி உமி கரிச்சது வந்து கருப்பு, പിന്നെ ഒരു இலை காய வச்சது ஒண்ணு கிரீன் கலர். இது ஒண்ணு எல்லாம் நேச்சுரல் கலர்ஸ் தான். இப்ப அதுல போட்டிருக்கிறது எல்லாமே வந்து நேச்சுரல் கலர். ஓ, இந்த கலர் கோலமாவு சொல்லக்கூடியதெல்லாம் இல்ல, இது சாப்பிடக்கூடிய அளவில். ஏன்னா இது வந்து என்ன நமக்கு வந்து ഈ ഒരു കാര്യத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இது 3 அங்கே இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு கோவில் கட்டுறதா இருந்தா சிருஷ்டி ஸ்திதி வரைக்கும் தான் இருக்கிறது. கோவில் யாரும் உடைக்கிறது இல்லை, இதுவும் நம்ம உடைக்கிறது இல்லை. நமக்கு வந்து இது சிருஷ்டியா இது வரைஞ்சிடும், ஸ்திதியா பூஜா இது காரியங்கள் செஞ்சிடும். சம்ஹாரம் இருக்கிறது ஒண்ணு, சம்ஹாரம் இருக்கிறது இல்லை. அங்கே உள்ள இடத்திலேயும் நம்ம மனசுக்குள்ளேயும் அந்த உருவத்தை வந்து நம்ம வந்து சேர்க்கிறது. அப்புறம் அது வந்து சேர்த்து அதுதான் அவர் கையில பிரசாதமா கொடுக்கும். தூள் தான் கொடுக்கும். அது நம்ம வீட்டுல கட்டி வைக்கிறது. அப்போ நமக்கு வந்து ഈ ഒരു பூஜா சிஸ்டம் நம்ம உருவாக்குனது வந்து நீ கொஞ்சம் கூடி சொல்ல போனா புதுசா ஜெனரேஷன் வந்து நமக்கு என்ன கடவுள் என்ன இருக்கிறது இது ஒன்றும் தெரியாது. தியான ஸ்லோகப்படி நமக்கு என்ன கடவுளினோட இதுவும் தெரியாது. அப்போ நமக்கு அவருக்காகவும் நமக்கு வந்து இது வரைஞ்சு செய்யும் போது கொஞ்சம் கூடி அட்டென்ஷன் இருக்கும். அப்புறம் கீதங்கள்னா நமக்கு வந்து நமக்கு கூட எல்லாத்துக்கும் ஆளுங்க. இப்போ கல்லாட்டு மணிகண்டன் அவரு வந்து ட்ரெடிஷனலா இது ஒண்ணு வரையக்கூடிய. இப்போ நீங்க வந்து மகாலட்சுமி பூஜை பண்றீங்கன்னா மகாலட்சுமி வரையறீங்க, ஐயப்ப பூஜை பண்றீங்கன்னா ஐயப்பனை வரையறீங்க, விநாயகர் பூஜைனா விநாயகர். அந்த மாதிரி ஒவ்வொரு பூஜைக்கும் பிரத்யேகமா அந்த கடவுளை வரைகிறாங்க. எவ்வளவு நேரம் ஆகும் குறைந்தபட்சம்? மினிமம் நமக்கு ஒரு 6 to 7 hours எடுக்கும் இது வரைஞ்சு. ஏன்னா இது ஒரு கிரியேட் மனசுல இருந்து வர்றது தான். இதோட ஒரு அனாட்டமி இருக்கிறது. இப்படி வேணும் இல்லைன்னா இப்படிதான் அதனுடைய இதெல்லாம் வேணும்னு இருக்கிறது. இனி தியான ஸ்லோகப்படி நம்ம வந்து என்னெல்லாம் ஆயுதங்கள் இருக்கிறது. അപ്പം நமக்கு வந்து ஈவினிங் பூஜை செய்யறதா இருந்தா காலையில 10 மணிக்கே நம்ம ஆரம்பிச்சிடும். ஈவினிங் பூஜைக்கு காலையில வரைய 10 மணி 8 மணி 9 மணிக்கே நம்ம. எத்தனை பேர்? ஒரு 4-5 பேர் வரைவாங்க. ஒரே ஒரு ஆளு தான் நம்ம கூட. இல்லைன்னா அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னா வரலாம். அவரு மட்டும்தான். அவரு வந்து இப்போ 40 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறது. அவரு வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் பண்ணக்கூடிய ஆளு தான். அவர் வெரி ஃபேமஸ் தான் கேரளாவில் நம்ம கூட. പിന്നെ அவர் இல்லாம அவருடைய சிஷ்யர்களும் வேற யாரும் உண்டு. ஒரே ஆளு இந்த 6 மணி நேரம் வரைஞ்சு கலர் பண்ணி
பூஜைக்கு முன்னாடி ஃபுல்லா அதான் அப்ப தயார்படுத்துறது. அதுக்கு நமக்கு ஒண்ணு அப்படி ஒரு ஆம்பியன்ஸ், அதாவது அப்படி ஒரு அந்தரீட்சத்திலே தான் உட்கார்ந்துட்டே இருக்கிறது. ம், ம். அப்போ அங்கே உட்காரும் போது பக்கத்திலே நமக்கு கீதம், அதுல நமக்கு சம் ராகத்திலே தான் நமக்கு ஏன்னா மியூசிக் தெராப்பி இப்போ நிறைய பேர் செய்யறது உண்டு மியூசிக் தெராப்பி. ஆமா. அப்ப பூஜையிலே ஒரு ஆள் அங்கே உட்காரும் போது அவரோட மனசுல கஷ்டங்கள் எல்லாம் முடியணும்னா நமக்கு தெரியாமலே இந்த ராகத்தினால, அது புன்னகவராளித்தோட நிறைய நிறைய ராகங்களை நம்ம என்ன பூஜை நடக்கிறதோ ஏன்னா அதுக்கு எல்லா ஏத்த கஸ்டமைஸ் மாதிரியான தான். ஒரே இடம் போல ஒரு இடத்துல நம்ம செஞ்சது இல்லை. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷமா இந்த சிஸ்டம் படி தான் நம்ம செய்யறது. ஆல்மோஸ்ட் ஒரு 5000 இடத்துல நம்ம செஞ்சிருக்கோம். அது இங்க மட்டும் இல்ல, ஆல் வேர்ல்டுல நம்ம செஞ்சிருக்கிறது. ஓகே, கேட்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருக்குது. ஏன்னா நான் நினைச்சேன் இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி ஏதோ புதுமையா பண்றீங்க அப்படின்னு நினைச்சா, இது ஏற்கனவே இருக்கக்கூடிய பாரம்பரியமானது அப்படின்றது மட்டும் இல்லாம ஒருத்தவங்களை வெறும் யாகம் மட்டும் பண்றோம், ஓமம் மட்டும் பண்றோம்னா அந்த இடத்துல அவங்க என்ன பண்றோம்னு கூட புரியாம இருக்கிறவங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் புரியுத விதத்துல அவங்களுக்கான கண் முன்னாடி அந்த காட்சிப்படுத்துறது, அது இல்லாம ஒருத்தவங்களை ஆழ்நிலையில அது என்ன சொல்லுவாங்க, அது கரெக்டா அந்த பொசிஷன்ல வரணும்ன்றதுக்காக இசை மூலயமாவும் கலை மூலயமாவும் அவங்கள தயார்படுத்தி அவங்களுடைய மன ரீதியாவும் சரி அவங்கள அங்க முழுக்க அந்த இடத்துல கரெக்டா அந்த பூஜைக்கு ஏத்த மாதிரி தயார்படுத்துறதுன்றது என்னோட ஒரு ரிசர்ச் தான். ஏன்னா ஞானும் போய் இந்த ஜெனரேஷன்ல தான் வாழ்ந்துட்டே இருக்குது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் கத்துக்கினாலையும் சாஸ்திரத்துல கொஞ்சம் எங்கேயாவது நம்ம படிச்சிருக்கிறது, அவ்வளவுதான் சொல்ல முடியுது. ஒரு சாகரம் தான் சங்கீதத்தை பற்றி சொல்லும் போல. நம்ம அதுல சொம்பு தண்ணி எடுத்து இருக்கிறது, அதுல கலர்ப்பு இல்லை. அப்போ நமக்கு சின்ன வயசுல இருந்து நமக்கு இப்படி பார்க்கும்போது, அப்போ ഞാൻ எல்லாருக்கிட்டையும் சொல்றது உண்டு. இப்போ நம்ம பூஜை அங்கே உட்காரும் போது எல்லாருமே 2 மணி நேரம் எந்த மனசு ஃப்ரீயா, யாராலும் இப்ப நிறைய பேர் சொல்லிடும் மனசு ஃப்ரீயா மெடிடேஷன் பண்ண சொல்லி. இந்த காலக்கப்படி ஒரு டே டு டே லைஃப்ல நம்ம வாழ்ந்துட்டே இருக்கும்போது மனசு சுத்தமா யாராலும் வைக்க முடியாது, நிறைய வந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்னன்னா 2 மணி நேரம் நீங்க எந்த ஒரு இது இல்லாம அங்கே உட்கார்ந்துச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா அதுதான் டவர் நம்ம வரைஞ்ச, இல்லைன்னா அது கடவுள். உங்களுக்குள்ள சிம் கார்டு தான் அது. கரெக்டா அதனோட வைப்ரேஷன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்லபடியா இந்த போன் யூஸ் பண்ண முடியும். இதுல நமக்கு எந்த அளவுல பக்கத்துல டவர் பக்கத்துல போறதோ அந்த அளவுல உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும். கொஞ்சம் விட்டுட்டு போனா 3 ஆயிடும், 2 ஆயிடும், நெட் யூஸ் பண்ண முடியாது. 1 ஆனா உங்களுக்கு கண்டிப்பா பேசவும் முடியாது. இதுதான் இந்த காலகட்டப்படி நம்ம சொல்லணும். அப்போ இதுக்கு இடையில ஜாமர் தான் நம்மளோட தோஷங்கள். ஜாமர் வச்சுச்சுன்னா உங்களுக்கு போன் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நமக்கு அந்த அளவுல நமக்கு அங்கே உட்காரும் போது நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். அவருக்குள்ள அதனோட வைப்ரேஷன் நமக்கு கரெக்டா ஆனா மைண்ட் ஃப்ரீ ஆகணும். ஃப்ரீ ஆகணும்னு சொல்றது ஐம் நாட் பேங்க் ஆகணும்னு இல்லை, ஒரு தன்னம்பிக்கை வரும். நான் என்னால பண்ண முடியும். இப்ப எல்லாருமே சந்தேகத்திலே தான் இருக்கிறது, என்னால முடியுமா, இல்லை நாளைக்கு என்ன ஆகுங்க. இப்ப கொரோனாக்கு பிறகு எல்லாருமே வாழ்க்கையே என்ன ஆகுன்னு தெரியாது எல்லாருக்குமே. அந்த அளவுல ஹைலி டிப்ரெஷன். இப்ப 99% ஆளுங்க டிப்ரெஷன்ல தான். ஏன்னா அந்த ஒரு மைண்ட் ஸ்டேபிள் இல்லை. அப்ப நம்ம இப்படி செய்யும் போது இந்த ராகங்கள்லயும் இந்த ஒரு 2 hours அங்கே இருக்கும்போது அவருக்கு தெரியாமலே இன்னர் கோர்ல இருக்கக்கூடிய எல்லாம் இப்போ ஒரு புது ஜெனரேஷன் சொல்ல போனா எல்லாம் ஃபார்மேட் பண்ணிடும். இல்லைன்னா தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம டிலீட் ஆயிடும். அதுக்குள்ள தேவை இருக்கிறது மட்டும்தான் அங்க வேணும். இல்லைன்னா நிறைய போட்டோஸ் இருக்கும்போது நம்ம போன் ஹேங் ஆயிடும் இல்லையா. இப்ப நம்ம ஹேங் ஆகுறது எதுக்கு? அப்ப நம்மளும் டயர்டா இருக்கிறதுக்கு அதனோட ஒரு வேறொரு பேரு தான் ஹேங் ஆகுறது. இப்போ அது வரையறோம்ல சுவாமிஜி, அந்த வரையறதுக்கு ஏதாவது ஆர்ட் பேர் இருக்குங்களா? அதான் இது களமெழுத்துன்னு சொல்லிடும். இது கேரளாவில களமெழுத்து அதனோட குரூப்புன்னு சொல்லிடும். அது இப்ப நம்ம இப்போ நீங்க அது ஒரு ஜாதி தான் அவரு. அது அவரு அவரு ஒரு வெரி ரேர் ஃபேமிலி தான். அவரு பத்ரகாளி, வேட்டைக்கரன், ஐயப்பன், இதுதான் அவருடைய களமெழுத்து. மற்ற பூஜைக்கும் அவரு வரையறது இல்லை. இப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சாச்சு நிறைய பேர். இப்போ கொஞ்சம் 10 வருஷமா நிறைய பேர் வரைய ஆரம்பிச்சிருக்கிறது. ஏன்னா இது ஒரு என்ன சொல்ல, ஒரு அலங்காரம் இருக்கிறதுக்கு மேலே புதுசா ஒரு ஜெனரேஷனும் இல்லைன்னா 100% நீங்க இங்க இருக்கிறதுனா நம்ம இப்படி பேசுறதுனாலதான் நமக்கு 100% நம்மளால கன்வே பண்ண முடியாது. இதே நம்ம போன்ல பேசும்போது 50% தான் முடியும். மெசேஜ் ஆனா 10% தான் முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கடவுளை முன்னாடி பார்த்து அந்த உருவமே பார்த்து நம்மளுடைய ஒரு பூஜைக்கு உட்கார்ந்து இந்த சங்கீதവും மந்திரവും சாஸ்திரநாம ஜபம் எல்லாம் இருக்கும்போது அவருக்கு தெரியாமலே ஒரு தன்னம்பிக்கை, பின்ன எல்லாம் ரெடி ஆயிடும். அதுக்கு பிறகு
வேற தனியே நமக்கு எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை. அதுல என்ன மாதிரியான இசை இல்ல நடனம் வந்து கொண்டு அப்போ வருவீங்க? நமக்கு வந்து இப்போ நம்மளோட ஃபுல் டீம் வந்து 40 பேர் இருக்கிறது. அதுல டான்சர்ஸ், அப்புறம் பாட்டு, அஷ்டபதி, ட்ரம்ஸ் இதெல்லாம் ஃபுல். நமக்கு வந்து ஒரு வீட்டு பூஜைக்கு வந்து ஃபுல் எல்லாமே சின்ன இடமா இருக்கும். அப்போ வீட்டு பூஜைக்கு எல்லாம் போகும்போது நமக்கு வந்து ஒரு சிங்கர், இல்லைன்னா அது கர்நாடிக் மியூசிக் இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு அஷ்டபதின்னு சொல்லி அது கேரளா ஒரு ட்ரெடிஷ்னலா கோவில்ல பாடக்கூடாது அவங்க. அது அது நம்ம கொண்டு போறது உண்டு. அப்போ இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் தான். ஒரு வயசான ஆளுக்கு வந்து ஏதாச்சும் தோஷங்கள் இருக்குது, நம்ம அங்க போகும்போதெல்லாம் இப்படி செய்யறது இல்லை, அது வேற ரீதியில செஞ்சிடும். ஒரு இடத்துல செய்யும் போல ஒரு இடத்துல நம்ம செய்யறது இல்லை. அப்ப அதனாலதான் இப்போ இப்படி நம்ம செய்யறதுனாலயும் அந்த அலங்காரத்தினால இப்படி இருக்கக்கூடிய கரெக்டான வேலை இருக்கக்கூடிய சங்கீதம் இதெல்லாம் இருக்கும்போது மக்களுக்கு 100% அம்மனே முன்னிக்கு இல்லைன்னா என்ன கடவுளே இருக்கிறதா இருந்தாலும் அது அப்படி பிரத்யட்சமாவும் இருக்கு. எல்லாருமே அப்படிதான் சொல்றது உண்டு. அவங்களே எழுந்தருளி அவங்களுக்கு வந்துட்டு அருள் தர மாதிரி அவங்க அது அப்படி இருக்கிறதுனாலதான் நமக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த காரியத்துக்கு ஸ்பெஷல் நம்ம செய்யணும். கண்டிப்பா ஸ்ரீஹரி வித்யாபீடம்னா இதுதான் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பூஜையிலேயே வந்து ஒரு யூனிக்னஸை காட்டுறாங்க. அது மூலியமா நம்மளுக்கு வந்து திருப்திகரமா இருக்குன்றதை தாண்டி எல்லாம் சேர்ந்து கண் முன்னாடி வந்து அவ்வளோ ஒரு அழகான காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கடவுள் உருவம் அண்ட் இன்னொரு பக்கம் காதுக்கு வந்துட்டு இனிமையான நம்மள மெய் மறுக்க வைக்கிற அளவுல இருக்கக்கூடிய இசை, அதே போல இன்னொரு பக்கம் கண் முன்னாடி நடனம் அண்ட் அதை தாண்டி இங்க நம்மளுக்காக பண்ணக்கூடிய இந்த யாகம் பூஜை எல்லாமே சேர்ந்து ஒரு மனிதனை வந்து மனிதனாவே உணர வைக்கக்கூடிய ஒரு இடமா உங்களுடைய பூஜை வந்து இருக்குது. இது வந்து நம்ம சாஸ்திர தெய்வ சக்தியும் அசுர சக்தியும் எல்லாருக்குமே இருக்கிறது. தெய்வ சக்தி தான் மேல வரணும், அசுர சக்தி கீழே போகணும். இப்ப எல்லாருக்குமே நேர ஆப்போசிட் தான். அப்போ அசுர சக்தி மேல வரணும்னா நமக்கு இப்படி இருக்கப்பட்ட என்ன சொல்லும், நமக்கு தெய்வீகமா இருக்கப்பட்ட இம்யூனிட்டி நம்ம வந்து பூஸ்ட் பண்ணணும். அதுக்கு சங்கீதம், இப்படி இருக்கப்பட்ட பூஜா, மந்திரத்தினுடைய வைப்ரேஷன் இதெல்லாம் செய்யும் போது இவருக்கு தெரியாமலே இவரே மாறிடும். 100% எல்லாரும் மாத்தணும் அப்படி. ஏன்னா நம்ம பேருக்கு ஹியூமன் பீயிங் சொன்னாலும் யாருமே ஹியூமன் பீயிங்கா இருக்கிறது இல்ல, அது மனிதரா இருக்கிறது இல்ல. அதை தாண்டின ஒரு மிருகத்தன்மையோ இல்ல ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்கள் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அதுதான் அந்த இதெல்லாம் பண்ணும்போது உண்மையிலே மனிதனாவே உணர வைக்கிறீங்க. உணர வைக்கும் போது என்னன்னா ஒரு தோஷம்னா நமக்கு ஒண்ணு அல்ல, நல்லது என்னன்னா நம்ம இப்படி மனிதனா வைக்கும் போது நமக்கு சொசைட்டிக்கு தான் நம்ம நல்லது செய்யுது. இம்பேரிட்டிவ்லி அப்படி இருக்கப்பட்ட 10 பேர் 100 பேர் 1000 பேராவது சொசைட்டியே மாறிடும். அப்போ நமக்கு ஒண்ணு இப்படியெல்லாம் இப்படி ஒரு வரைஞ்சு பூஜை செய்யும் போதோ இப்படி எல்லாம் நிறைய பேர் கேட்கறது உண்டு, எதனால வரைகிறது, எதனால இப்படி செய்யறது, இதெல்லாம் செய்யறது வந்து நமக்கு ஒண்ணு 100% அவருக்கு ஒண்ணு அதனுடைய ஒரு அனுகிரகம் நேரடியா பார்த்து கிடைக்கும் போது அது இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்போ மலேசியால பூஜையில இருந்தேன். அங்க ஒரு 85 வயசு ஒரு ரொம்ப வயசான அவரு வந்து பூஜை முடிச்சு எழுநேக்க வேண்டாம் அங்கேயே உட்காந்துடுங்க, ஞான வந்து பிரசாதம் கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்ப என்கிட்ட டச் பண்ணலாமான்னு கேட்டேன். நான் சொன்ன பூஜை எல்லாம் முடிச்சாச்சு. சரி, அவர் கை பிடிச்சு அவர் என்கிட்ட சொல்றது, நான் 85 வயது நிறைய இடத்துல பூஜைக்கு போயிருக்கிறேன். இப்ப நம்ம பற்றி நம்மளே சொல்லல, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இனி எனக்கு இறந்து போனாலும் பரவாயில்ல, நான் கடவுளை பார்த்தாச்சு நான் சொன்னேன். இதெல்லாம் நமக்கு ஒண்ணு நம்மளோட இத்தனை வருஷமா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன நம்மள இதெல்லாம் உருவாக்குறதுக்கு ஒண்ணு இது மக்கள் அது என்ன அக்செப்ட் பண்றது. அதான் இப்ப சொன்னது இன்னைக்கு கண் கூடவே வந்து உங்களுக்கு நாங்க சொல்றது வந்து உங்களுக்கு மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்களே வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொன்னதை கேட்டிருக்கும் போது அது எந்த அளவுக்கு ஒருத்தருடைய மனதை வந்து ஆழ் மனதை டச் பண்ணிருக்கு. அது ஒரு வயசான ஒரு 80 அவர் சொன்னது 85 வயசாயி அவர் ஊர்லயும் நிறைய வந்திருக்கிறது மலேசியன் தான். அப்ப அப்படி சொல்லும் போது அப்ப அதனாலதான் நமக்கு வந்து இது ஒரு ஆள்கிட்ட இது ஆக்சுவலி இது ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட் இல்லை. ഞാൻ ഡാൻസ് ആടി நல்லா இருக்குன்னு சொன்னா எனக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஒரு பூஜை பண்ணி ஓகே நல்லா இருக்குன்னு சொல்றது ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட் இல்லை. இது என்னோட பரம்பரையா நம்ம செஞ்சுட்டே இருக்கிறது தான். அண்ட் இப்ப நீங்க சொல்லும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா மலேசியன் அப்படின்றது சொல்லியிருந்தீங்க. நீங்க கேரளால
பூஜை பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா இங்க தமிழ்நாட்டுல இது சவுத் இந்தியா அப்படின்றத தாண்டி நீங்க உலக அளவுல எல்லாருக்கும், அதாவது அதிகப்படியா நீங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர்றது வந்து நாங்க கேள்விப்பட்டோம். ஈவன் உங்களுடைய பாஸ்போர்ட்டே ஒரு வருஷத்துக்கு பத்தலன்ற அளவுக்கு ஸ்டாம்பிங் வாங்குறீங்கன்னு. ഒരു 2005 இருந்து மலேசியா போக ஆரம்பிச்சேன். மலேசியா மட்டும் இல்ல, அதான் உலக அளவுல யூரோப்பா இருக்கட்டும், யுஎஸ்ஆ இருக்கட்டும், நிறைய டிராவல் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டோம். உங்களுக்கு வந்துட்டு இது நாங்க கிளைண்ட்ன்ற வார்த்தை மக்களுக்கு புரியணுன்றதுக்காக கேட்கறது. பட் ஆனா நீங்க குடும்பத்தினரா தான் பாக்குறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு வெளிநாடுகள்ல எந்த அளவுக்கு மக்கள் வரவேற்கிறாங்க? ஏன்னா முக்கியமா இந்தியர்கள் இங்க இருக்கிறவங்க அங்க போய் கூப்பிடுறதுன்றது வேற. அதை தாண்டி அந்த வெளிநாட்டுக்காரங்க, அந்த ஊர்ல இருக்கிறவங்க, யூரோப்பியனா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து பேசி இருக்கிறாங்களா? நிறைய இப்ப எனக்கு யூரோப்பில நிறைய கிளைண்ட்ஸ் இருக்குது. இப்ப യൂറോപ്പിലെ നെക്സ്റ്റ് വീക്ക് ഞാൻ യൂറോപ്പ് പോകും. അപ്പോൾ என்னன்னா நமக்கு ஒண்ணு இப்ப ஆஸ்ட்ராலஜி இல்ல ஜோதிஷம் இருக்கிறது ஒண்ணு இப்ப நிறைய பேர் வந்து பிராக்டிஸ் பண்றது. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? ஏன்னா நிறைய பேர் எல்லாருமே அதுதான். இப்போ நம்ம டிராவல் பண்ணும்போது தான் மற்ற கல்ச்சர் புரியும். யூரோப்பியன்ஸா இருந்தாலும் நம்ம வந்து அப்படி ஏசியன்னு வெளியில ஆளுங்களை எல்லாம் வந்து இந்திய கலாச்சாரம் கத்துக்கிறதுக்கும் இந்தியாவில வந்து செட்டில் ஆகுறதுக்கும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரமும் நம்மளோட கல்ச்சரும் ஹெரிட்டேஜும் இதொന്നും அங்கே தெரியாது. நம்ம எல்லாருமே அங்கே பார்த்து அவரே போல இல்லைன்னா அதே போல நம்ம வந்து நேர ஆப்போசிட்டா தான் நடந்துட்டே இருக்கிறது. അപ്പൊ ഇവര് എപ്പോഴും എല്ലാരുമേ വന്ന് കാലയിൽ ഇപ്പൊ എനിക്ക് ഞാൻ ഒന്ന് ഒരു 2 വർഷം മുന്നേക്ക് ഇറ്റലിയിലിരുന്ന് നിറയെ പേര് വന്ന് കേരള വന്ന് நம்ம பூஜைக்கு ஒரு 50 எல்லாம் டாக்டர்ஸ் தான். நம்ம பூஜை செய்யும் போது ഞാൻ வந்து கணபதி ஹோமம் மிருத்யுஞ்சய ஹோமம் என்ன இது ஒரு எல்லாருக்குமாக செய்யறது ஒரு பகவத் சேவா துர்கா பூஜை. இது ஒரு வெல்ஃபேருக்காக செய்யறது, யாருடைய ஜாதகம் பார்த்திല്ല. அப்போ கணபதி ஹோமம் முடிச்சு எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்து மிருத்யுஞ்சய ஹோமம் 3 hours எடுக்கும். அப்போ திரையம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்தனம் உருவாரிகம் அந்த மந்திரம் வந்து ഞാൻ എഴുതി ഇംഗ്ലീഷിൽ എഴുതി എല്ലാവർക്കുമേ എന്നോട് അസിസ്റ്റന്റ് 2 പേർക്ക് കൊടുക്കാൻ ചൊല്ലുമ്പോൾ எல்லாருமே அவருக்கு வந்து 10 வருஷமா இந்த மந்திரம் அவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறது 50 பேரும். எனக்கு ஆச்சரியம். அப்புறம் காயத்ரி காலையில 108 காயத்ரி எல்லாருமே ஜெபம் பண்ணோம். இது ஹிமாலயத்திலேயே எங்கேயோ போய் அவர்கிட்ட உபதேசம் வாங்கினதுதான், நம்ம சொல்லி கொடுக்கல. அப்ப அதுக்கு பிறகுதான் இப்ப ഞാൻ போய் യൂറോപ്പ് പോകുம்போது அங்கே எல்லாருமே நம்மளோட கல்ச்சர் ஆஸ்ட்ராலஜி இதெல்லாம் ரொம்ப, ஏன்னா நம்மளோட ஒரு பாரம்பரியம் இருக்கு இல்லையா, ஒரு பரம்பரான்னு இருக்கிறது ஒண்ணு. அது பொங்கலுக்கு இருக்கும், நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு 300 வருஷம் கண்டிப்பா வந்து நம்மளால தாத்தா 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 வரைக்கும் சொல்லி கொடுக்க முடியும். இந்த ஒரு பரம்பரான்னு இருக்கிறது ஒண்ணு நிறைய பேருக்கு இல்லை. ஆனா இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஜோதிடம், இந்த பூஜை இதுல எல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்கும் போதே அவ்வளவு பிரமிப்பா இருக்குது. இப்ப நீங்க சொல்லும் போது அத்தனை பேரும் எழுதி கொடுத்தது இங்கிலீஷ்ல அப்படியே படிச்சு சொல்றாங்க கூடவே. ഞാൻ എഴുതി കൊടുക്കുമ്പോൾ ഞാൻ சொன்னேன் இப்படி அவரோட ஒரு கூட இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அங்கே லாட்டின் லாங்குவேஜ் தான் தெரியும், இல்லைன்னா பிரெஞ்சு, எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது. அதுல ஒரு 10 பேருக்கு இங்கிலீஷ் தெரியும். அப்ப நான் இங்கிலீஷ் இவர்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், மகாமிருத்யுஞ்சய மந்திரம் இல்லையா, அப்போ அது அவரு சொல்லிடும். எல்லாருமே அப்படி சொல்றது, காயத்ரி மந்திரம் எல்லாருமே சொல்றது. அப்போ ஆஸ்ட்ராலஜி அப்போ ഞാൻ അതിനാലത് ഇപ്പൊ ഞാൻ അங்கே പോകുമ്പോൾ மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி செமினார், பேசிக் ஆஸ்ட்ராலஜி செமினார் செய்யறதுண்டு. நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் அவர் ரொம்ப நம்பிக்கையான, ரொம்ப அவரு வந்து வருஷம் இப்ப ഞാൻ வந்து ഓൺലൈൻ അപ്പോയിന്റ്മെന്റ് ചെയ്യறதுണ്ട്. அப்ப அதனால இப்ப நம்ம அங்க டிராவல் இப்போ அவரு வந்து எப்பவும் நம்ம கூட தொடர்பு இருக்கிறது தான். இதான் இப்ப ஆன்லைன் வந்துட்டதுனால என்ன சொல்றது, இப்ப ஸ்ரீஹரி வித்யாபீடம் வந்து இங்க இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, உலக அளவுல மக்கள் வந்து நம்மளுடைய சுவாமிஜியை தேடி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. இது ஒவ்வொருத்தரும் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ், லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கிறதுனாலதான் அவங்க மறுபடியும் உங்ககிட்ட திரும்ப வராங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களுடைய நண்பர்களுக்கும் மற்ற குடும்பத்தினருக்கும் அவங்க வந்துட்டு சொல்லி அவங்களும் சேர்ந்து வராங்கன்னா அது வந்து லைவா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறாங்க தான். சோ அது முக்கியமா இங்கே இந்தியாக்குள்ள மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல பல நாடுகள்லயும் இதை வந்து பண்ணது மட்டும் இல்லாம நம்மளுடைய சுவாமிஜியும் நிறைய டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் தொடர்ந்து அதை பத்தியும் நம்ம வந்து பேச போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போல உங்களுக்கு சோர்வா இருக்குதா, இல்ல உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கும் மன நிம்மதியோட உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு நீங்க வர வேண்டிய இடம் தான் நம்மளுடைய ஸ்ரீஹரி வித்யா பீடம். அண்ட் இங்க நம்மளுடைய சுவாமிஜி சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில இதை நல்லபடியா ஏத்துக்கிட்டு நீங்க பண்ணக்கூடிய செயல்களை
திருந்த செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் வரும். ஸோ மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய சுவாமிஜி அவர்களுக்கு நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம். சுவாமிஜி, நீங்க எந்தெந்த நேரத்துல எல்லாம் வந்து மக்களை சந்திக்கிறீங்க? இது வெளிநாட்டுல இருக்கிறவங்களா உங்களை எப்படி வந்து தொடர்பு கொள்ளலாம்? ഇപ്പോ ശ്രീഹരി വിദ്യാപീഠം കാലയില് നമ്മളുടെ കാലയിലെ പൂജ പ്രാർത്ഥന എല്ലാം മുടിച്ച് ഒരു 9 o'clock 9:30 நம்ம அப்பாயின்மெண்ட் ஆளுங்கள் வரும். முன்னாடி புக் பண்ண ஆளுங்களுக்கு மட்டும்தான். அது மேக்சிமம் ஒரு நாளைக்கு ஒரு 3-4 இல்ல மேக்சிமம் 5. ஏன்னா ഒരാളുടെ ജാതകം பார்க்கறது மினிமம் ഒരു 1.5 hours എടുത്തിடும். ഡീറ്റെയിലാ അതിനോട് ഓരോരോ നമ്മളുടെ ലഗ്നത്തിലിരുന്ന് 12ാമത് വീട് വരേക്കും അവരുടെ ലൈഫ് தான். இது ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து அப்போ அவரோட ஏதாச்சும் கேள்வி இருக்கும்போது அப்போ ஈவினிங் வரைக்கும் தான். പിന്നെ இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் நம்ம செய்யறதுண்டு. அது முன்னாடியே நம்ம வந்து புக் பண்ணும்போது இல்லைன்னா முன்னாடியே நம்மளோட ஸ்ரீஹரி வித்யாபீடம் தொடர்பு வைக்கும்போது നമ്മൾ ஒரு நாள் வந்து அதுக்காக അതിപ്പോൾ ഡിഫറെന്റ് കൺട്രിയിലെ ഡിഫറെന്റ് ടൈമിംഗ് தான். அப்போ அதுபடி நம்ம ஸ்ரீஹரி வித்யா பீடம் பீடாதிபதி தாந்திரிக் ஆச்சாரியா பிரம்மஸ்ரீ ஸ்ரீஹரி கிரீஷ் நம்பூதிரி சுவாமிஜி அவர்கள் கிட்ட நீங்களும் தொடர்பு கொண்டு இதை பத்தியெல்லாம் விவரமா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பத்தியெல்லாம் விவரமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கீழே இருக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்பு எண் போட்டிருக்கிறோம். அதுல தொடர்பு கொண்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் இதே போல இன்னும் விவரமான நிறைய வீடியோக்களோடும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஹாய் எவ்ரிபடி, வெப் நியூஸ் பாருங்க, நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கங்க. நிறைய தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். ஸோ கீப் வாட்சிங் வெப் நியூஸ் அண்ட் எஸ் டு நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. வெப் நியூஸ் சேனல் வெற்றிகரமாக 6வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Keep watching web news and subscribe it. வெப் நியூஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெப் நியூஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Keep watching web news, subscribe our channel. வெப் நியூஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Web news பாருங்க, subscribe பண்ணுங்க. Web news பாருங்க, subscribe பண்ணுங்க.